ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஃபீஸில் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டி, முக்கியமாக இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ஸோ இந்த கல்லூரியை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த மாதிரியான கல்லூரியில் என்ன கோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி உங்களோட டேட்டா கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃப்ரீ கைடன்ஸை கொடுப்பாங்க. சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கல்லூரியுடைய நேம் என்னென்னு பார்த்துலாம். ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், சுருக்கமாக ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ராஜீவ்காந்தி சாலை, அதாவது ஓஎம்ஆர் ரோட்டில் கேளம்பாக்கம் போகிற வழியில் இருக்குது சென்னையில். இது ஒரு ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி. 1985ஆம் ஆண்டு ஒரு கல்லூரியாக தொடங்கப்பட்டது. பட் 2008ஆம் ஆண்டு வந்து ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அங்கீகாரம் வாங்கிச்சு. இதை வந்து உருவாக்கின ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு KCG வர்கீஸ் அவர்கள். அவர் இப்போ உயிரோடு இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கல்லூரியுடைய அக்ரிடேஷன் அண்ட் ரெகக்னேஷன் பார்த்தலாம். நேக்கை பொறுத்தவரைக்கும் A+ கிரேட் வாங்கியிருக்காங்க. NBA பொறுத்தவரைக்கும் டயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அதில் முக்கியமானதுன்னு சொல்லணும்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், CSE, மெக்கானிக்கல், சிவில் இன்ஜினியரிங், இந்த குரூப்ஸை சொல்லலாம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சுருக்கமாக IETன்னு சொல்லுவாங்க. இது ஒரு இங்கிலாண்டை சேர்ந்த நிறுவனம். அவங்க வந்து கொடுத்துருக்கிறதுல படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9 பிரான்ச்சஸ் வந்து அவங்களோட அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இது போக UGC, AICTயோட லோக்கல் அந்த பாடிஸோடைய அப்ரூவல் இருக்குது. கேட்டகரி 2 ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. MHRDயும் UGCயும் சேர்த்து கொடுக்குறதுல கேட்டகரி 2 ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரேங்கிங் அண்ட் அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங்கில் 101 to 150 பேண்டில் இருக்குது. யூனிவர்சிட்டி ரேங்க்லையும் அதே மாதிரி 101லேருந்து 150 பேண்டில் இருக்குது. ஓவரால் ரேங்கிங்கில் 151, 200 பேண்டில் இருக்குது. மேனேஜ்மெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, MBA அந்த மாதிரி கோர்சஸ், அதில் வந்து 101, 125 ரேங்கிங்கில் இருக்குது. சரியா? இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா IIRF ரேங்கை பொறுத்த வரைக்கும் 10வது பொசிஷனில் தமிழ்நாட்டிலையும், 49வது இடத்துல ப்ரைவேட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டி இந்தியா கிளாஸில் இருக்குது. அதே மாதிரி டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் 1200, 1500 பேண்டில் இருக்குது. சரிங்களா? கடந்த வருஷத்தில். சரியா? ஸோ ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். நிறையா இருக்குது. அதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், சிவில், CSEயில் வந்து பார்த்தீங்கன்னா CSE தனியாக இருக்குது. AML, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. IT இருக்குது, EEE இருக்குது, EC இருக்குது, மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricaricant.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல TNA காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐலாம் இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கீ ஸ்ட்ரென்த்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரியுடைய சேஃப்டியை சொல்லலாம். ஸோ பெண்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ரொம்பவே சேஃப்டியான ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். 38 வருஷம் ஒரு லெகசி இருக்குது இந்த கல்லூரிக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இண்டோ யூரோப்பியன், IURC, இண்டோ ஜெர்மன், DAT இந்த மாதிரியான கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான இண்டஸ்ட்ரி டை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸும் நல்லாயிருக்கு. 180 ஏக்கரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப டெக்னாலஜி அண்டு சேவியான ஒரு கிளாஸ் ரூம்ஸ், லேப்ஸ், லைப்ரரிஸ், ஸ்போர்ட்ஸ், ஹாஸ்டல்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஸ்டூடெண்ட் போர்ட்டல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அதாவது ஒரு முழுமையான வளர்ச்சியை வந்து ஒரு மாணவருக்கு கொடுக்குறதுல மிக முக்கியமான ஒரு இடத்துல இந்த கல்லூரி இருக்குன்னு சொல்லலாம். இது போக மெரிட், ஸ்போர்ட்ஸ், நீட் பேஸ்ட் 5+ ஸ்கீம்ஸஸ் வந்து இருக்குது. லேர்னிங் வந்து LMS மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இது போக வந்து இன்னோவேஷன் ட்ரிவன்ல ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், பேட்டர்ன்ஸ், ஹேக்கத்தான்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், அதாவது குவாண்டம் ஹாரிசான்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸும்
அவங்க கல்லூரி நடத்துகிறாங்க. இதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் தான் அந்த கல்லூரியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா 90%க்கும் அதிகமான பிளேஸ்மெண்ட்டை லாஸ்ட் 10 இயர்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. குளோபல் ரெக்ரூட்டர் நெட்வொர்க் இருக்குது. நம்ம பிளேஸ்மெண்ட்டை பற்றி முழுமையான டேட்டாவை பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? இது போக வந்து 14 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் முக்கியமானது மட்டும் பார்த்தலாம். சஸ்டைனபிள் டெக்னாலஜி, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், அட்டானமஸ் சிஸ்டம்ஸ், க்ளீன் எனர்ஜி கன்வர்ஜன்ஸ், ஹையர் எஜுகேஷன் லீடர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஹார்ட்வேர் இன்னோவேட்டிவ் டெஸ்ட், அதாவது ஹிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிட்ஸ்ன்னு அந்த மாதிரியான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சேட்டலைட் டெக்னாலஜியில் இஸ்ரோவால் ஆரம்பிக்கப்பட்டது இது. ஸோ அதாவது இஸ்ரோ சேர்மனால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது போக அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, சஸ்டைனபிள் எனர்ஜி, நெட்வொர்க்கிங், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்ரூட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் வந்து 2023 2025 டேட்டா எடுத்திருக்கேன். அதே மாதிரி NRFோட ரிப்போர்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? அது மூலமாக சொல்லும்போது 93 96% இருக்குது. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா 93.94% வந்து கொடுத்துருக்காங்க பிளேஸ்மெண்ட். அதாவது 1452 எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸில் 1364 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு வேலை கிடச்சிருக்கு. இதே தான் கடந்த சில வருஷங்களில் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 47 lakh per annum வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் மீடியன் பேக்கேஜும் நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 4.6 5 lakh per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.6 lakh per வந்து NRF ரேங்கிங் படி, அதாவது NRF ரிப்போர்ட் படி இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு 5 லட்ச ரூபா அரௌண்டு வந்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா போயிங், அமேசான், TCS, காக்னிசன்ட், அக்சென்ச்சர், இன்ஃபோசிஸ், விப்ரோ, IBM, HCL, ஏர் ஆசியா, இண்டிகோ, ஜோகோ, மஹிந்திரா, ஆரக்கிள், யூரோஃபின்ஸ், BNO மெலான், இந்த மாதிரியான 500க்கும் அதிகமான கம்பெனிஸ் வந்து ரெக்ரூட்டிங்கில் வர்றாங்க. அதுதான் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். இன்ஜினியரிங்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதே மாதிரி IT, ஏவியேஷன் அண்ட் கோர் செக்டர்ஸ்லையும். சரிங்களா? நிறைய ட்ரைனிங் ஒர்க் ஷாப்ஸ், மார்க் இன்டர்வியூஸ், இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஷிப் இருக்கிறதுனால இந்த பிளேஸ்மெண்ட்டை இவங்களால் சாதிக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கும் சேர்த்து வச்சுறேன். 6.9 lakhsலேருந்து ஆரம்பிச்சு 14.78 lakhs வரைக்கும் வரும். முக்கியமாக வந்து ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ்க்குலாம் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாகவும், கோர் பிரான்ச்சஸ்க்கு வந்து குறைவாகவும் இருக்கும். ஒன் டைம் ஃபீஸை வந்து நீங்கள் 8500 10,000 வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரிங்களா? அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் HITC, அதாவது இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இது வழியாக தான் கொடுக்குறாங்க. சில கேசஸில் வந்து டைரக்ட் அட்மிஷனும் பாசிபிள் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா நமக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறோம். 10th+2 வந்து நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்துக்கணும். முக்கியமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் வந்து நீங்கள் மேண்டேட்டரியாக எடுத்து படிச்சுக்கணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் எழுதி அதன் மூலமாக வந்து கவுன்சிலிங்கில் பல ரவுண்டுகள் நடக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீடிங்ஸில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களை அணுகுங்க. முடிஞ்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் இதில் கொடுக்க பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இல்லைன்னா நீங்கள் இதோட வந்து ஷார்ட் வெர்ஷன் வீடியோ இருக்கு இல்லையா, அதில் போய் பார்த்தாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.